ஓம் சாந்தி 27/3/1983 அவ்யக்த பாப்தாதா மதுபன். குமாரிகளின் பட்டியல பாப்தாதாவினுடைய சந்திப்பு. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் எங்கே சந்திச்சிட்ருக்கிறாங்க? கடல் மற்றும் நதிகள் சந்திக்கும் இடத்தில் சந்திச்சிட்ருக்கிறாங்க. கடற்கரை விருப்பமான இடம்தானே அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. கடல் மட்டும் அல்ல, ஆனால் அநேக நதிகள் கடலுடன் கலக்கக்கூடிய இடம் எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கும். கடலுக்கும் நதிகளோடு சந்திப்பது எவ்வளவு பிரியமானதாக இருக்குது. இந்த மாதிரியான சந்திப்பு கொண்டாட்டம் வேறு எந்த யுகத்திலாவது இருக்குமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த யுகத்தினுடைய சந்திப்பு முழு கல்பமும் வேறு வேறு ரூபத்தில் மற்றும் கொண்டாடப்படும். அந்த மாதிரி சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஆகையினால இங்கிருந்து ஓடி வந்திருக்கீங்க இல்லையா? கடல்ல மூழ்கி மாஸ்டர் ஞான கடலாக ஆகிடுறீங்க. அதாவது தந்தைக்கு சமமா எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் நிலைத்திருந்து விடுறீங்க. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்காக நன்மை செய்பவர். தன்னுடைய மற்றும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக மட்டுமல்ல, ஆனால் அனைவருக்கும் நன்மை ஏற்படணும். நானோ பிரம்மா குமாரி ஆகிட்டேன், தூய்மையான ஆத்மா ஆகிட்டேன். என்னுடைய முன்னேற்றத்தில், என்னுடைய பிராப்தியில் நான் திருப்தியாக இருப்பதில் திருப்தி அடைந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பது தந்தைக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு வைத்திருக்கும் நிலை இல்லை. எல்லைக்கு உட்பட்ட உள் உணர்வு மட்டும்தான். எந்த அளவு மட்டும்தான் இருக்க வேண்டுமா? இந்த அளவு மட்டும்தான் இருக்க வேண்டுமா அல்லது முன்னேற வேண்டுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. அநேக குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியின் நேரத்தில் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான பொன்னான வாய்ப்பை மற்றும் தங்க பதக்கம் பெறுவதற்கு பதிலாக நான் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு தவறும் செய்வது இல்லை, வெளி உலக மற்றும் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் நன்றாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, குழுவில் சமஸ்காரத்தின் மோதல் எதுவும் இல்லை அப்படி நினச்சி வெள்ளி பதக்கத்திலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. தந்தைக்கு சமமான எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வோ இருக்கலதான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தந்தை உலகத்துக்கு நன்மை செய்பவர் மற்றும் குழந்தைகள் தனக்கு நன்மை செய்பவர்கள் என்றால் அந்த மாதிரி ஜோடி நன்றாக இருக்குமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மேலும் எப்போ அவ்வாறு நடந்து கொள்றாங்களோ அப்போ நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைத்து பொக்கிஷங்களின் அதிருப்தியின் குழந்தைகள் பொக்கிஷங்களின் மகாதானி ஆகிறது கிடையாது. அப்படின்னா அவர் என்னென்னு சொல்றதுன்னு பாபா கேட்குறாங்க. தந்தையினுடைய அனைத்து பொக்கிஷங்களின் ஆஸ்திக்கு நீங்கள் அதிகாரியா என்று யாரிடமாவது கேட்டா என்ன பதில் சொல்வாங்க? அனைவரும் ஆம் அப்படின்னு தான் சொல்வாங்க இல்லையா? பொக்கிஷம் எதற்காக கிடைச்சிருக்குது? தான் மட்டும் சாப்பிடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக கிடைச்சிருக்குதா? அனைவருக்கும் கொடுங்கள் மற்றும் அதிகரியுங்கள் அப்படிங்கிற இந்த டைரக்ஷன் தான் கிடைச்சிருக்குது. அப்படின்னா எப்படி அனைவருக்கும் கொடுப்பீங்க? கீதா பாடசாலை திறந்துட்டோம் மற்றும் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கொடுத்து விட்டோம் என்ற இதிலேயே திருப்தியாக இருக்கீங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தி, மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கணும். குமாரி வாழ்க்கை சங்கமிகத்தில் மிக உயர்ந்த வரம் பெற்ற வாழ்க்கை. நாடகப்படி அந்த மாதிரி வரம் பெற்ற வாழ்க்கை விசேஷ ஆத்மாக்கள் உங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வரம் பெற்ற வாழ்க்கையை அனைவருக்கும்
வரதானம் மகாதானம் கொடுப்பதில் ஈடுபடுத்துறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தானாக கிடைச்சிருக்கும் வரதானத்தின் ரேகையை சிரேஷ்ட காரியம் என்ற எழுதுகோள் மூலமாக எவ்வளவு பெரியதாக போட விரும்புகிறீங்களோ அந்த அளவு போட முடியும். இதுவும் இந்த நேரத்துக்கு வரதானம். நேரமும் வரமளிப்பது, குமாரியோடைய வாழ்க்கையும் வரமளிப்பது, தந்தையும் வரமளிக்கக்கூடிய வள்ளல், காரியமும் வரதானம் கொடுப்பதானது. இதனுடைய முழுமையான லாபத்தை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 21 ஜென்மங்களுக்காக நீளமான ரேகை போடுவதற்கான வாய்ப்பு, 21 தலைமுறையினர் எப்போதும் நிரம்பியவர் ஆவதற்கான வாய்ப்பு என்ன கிடைச்சிருக்குதோ அதை பெற்று விட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குமாரி வாழ்க்கையில் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும். சுதந்திர ஆத்மாவினுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குது. சுதந்திரமாக இருக்கிறேனா அல்லது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறேனா என்று தன்னிடம் கேளுங்க. மற்றவர்களின் அடிமைத்தனத்தின் பந்தனம் தன்னுடைய மனதின் வீணான எண்ணங்களினுடைய வலை. அதே பின்னப்பட்ட வலையில் தன்னை அடிமையாகவோ ஆக்கி கொண்டிருக்கவில்லையே. கேள்வியினுடைய வலை இருக்குதா? நீங்கள் என்ன வலையை பின்னுறீங்களோ அதனுடைய பழத்தை எடுத்தீர்கள் என்றால் கேள்வியினுடைய ரூபம்தான் இருக்கும். என்ன கேள்வி எழுது, அதனுடைய அனுபவியாகவும் இருக்கீங்க இல்லையா? என்ன ஆகும், எப்படி ஆகும், அந்த மாதிரியோ ஆகிவிடாதே. இதுதான் வலை. சங்கமயுக பிராமணர்களுக்கு என்ன நடக்குமோ அது நன்மை பயப்பதாகத்தான் நடக்கும். என்ன நடக்குமோ அது சிரேஷ்டமாக இருக்கும், மிக நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு சக்திசாலியான எண்ணம் தான் இருக்குது. இந்த எண்ணம் தான் வலையை அகற்றக்கூடியது. எப்போ தீய நாட்கள், நன்மையில்லாத நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள், கெட்ட நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உற்சவம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவதற்கானது. இந்த சக்திசாலியான எண்ணத்தினால் வீணான எண்ணங்களின் வலையை அழிச்சிருங்கன்னு பாபா சொல்றாங்க. குமாரிகளும் பாப்தாதாவின் பிராமண குலத்தின் கௌரவம். முதல் வகுப்பு குமாரிகளுக்கு கிடைக்குது. சின்ன சின்ன குமாரிகள் டீச்சராக ஆயிடுறாங்க. அந்த அளவு வாய்ப்பு கிடைக்குது. இருந்தும் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா என்னன்னு சொல்றது? என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரியுமான்னு பாபா கேட்குறாங்க. சகயோகியாக இருப்பேன், ஆனால் சமர்ப்பணம் ஆக மாட்டேன். யார் சமர்ப்பணம் ஆகலையோ அவங்க எப்படி சமமாக ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தந்தை என்ன செஞ்சாங்க? அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார் இல்லையா? அல்லது சகயோகியாக மட்டும் ஆனாரா? பிரம்மா பாபா என்ன செஞ்சார்? சமர்ப்பணம் செய்தாரா அல்லது சகயோகியாக மட்டும்தான் இருந்தாரா? ஜெகதம்பா என்ன செஞ்சாங்க? அவங்களும் கன்னியாவாகத்தான் இருந்தார்கள் இல்லையா? தாய் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டுமா அல்லது ஒரு சில சகோதரிகளை பின்பற்றி நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இவருடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கும் இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னா சகோதரியை பின்பற்றி நடப்பதாக ஆயிடுச்சு இல்லையா? இப்பொழுது என்ன செய்வீங்க? பயம் தன்னுடைய பலகீனத்தின் காரணமாகத்தான் இருக்குதே அன்றி வேறு எந்த காரணத்தினாலும் இருப்பது கிடையாது. இப்போ எதை பெறுவீர்கள்? தங்க பதக்கத்தை பெறுவீர்களா அல்லது வெள்ளி பதக்கத்தை திருப்தியாக பெறுவீர்களா? பலகீனங்களை பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுவீங்க. நீங்களும் பலகீனம் ஆகாதீங்க, மேலும் மற்றவர்களின் பலகீனத்தையும் பார்க்காதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவுக்கோ குமாரிகளை பார்த்து குஷி ஏற்படுது. மக்களிடம் குமாரி வந்தது என்றால் துக்கம் ஏற்படும். மேலும் பாப்தாதாவிடமும் எவ்வளோ குமாரிகள் வருகிறார்களோ அந்தளவு மிக அதிகமாக குஷியில் கொண்டாடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு குமாரியும் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க, மகாதானி வரதானி அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க.
குமாரி வாழ்க்கையில மகத்துவம் எவ்வளவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்று விசேஷமா குமாரிகளினுடைய நாள் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. பாரதத்துல அஷ்டமி அன்று பிரத்யேகமாக குமாரிகளை அழைப்பாங்க. ஆகவே பாப்தாதாவையும் அஷ்டமியை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு கன்யாவும் அஷ்ட சக்தி சொரூபமானவங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி மிக உயர்ந்த வரம் பெற்ற வாழ்க்கைக்கு உரிய பொன்னான வாய்ப்பின் அதிகாரிகளும் 21 தலைமுறையில் உயர்ந்த எதிர்காலத்தின் ரேகையை போடுவதற்கான அதிகாரமுள்ள சுதந்திர ஆத்மாவின் வரதானி அதிகாரிகளுக்கு, அந்த மாதிரி சிவவம்ச பிரம்மா குமாரிகளுக்கு, சிரேஷ்ட குமாரிகளுக்கு விசேஷ ரூபத்தில், மேலும் கூடவே அனைத்து சந்திப்பையும் செய்யும் பல மடங்கு பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா சொல்றாங்க, கர்ம போகத்தின் மேல் கர்ம யோகத்தினுடைய வெற்றின்னு சொல்றாங்க. நீங்க கர்ம போகத்தின் மேல வெற்றி அடையும் வெற்றி ரத்தனங்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கர்மத்தினுடைய விளைவுகளை அனுபவிப்பவர்களாக இருப்பாங்க. மேலும் நீங்கள் கர்ம யோகிகள், நீங்க அனுபவிக்கிறவங்க இல்லை, ஆனால் நிரந்தரமாக பஸ்பம் செய்கிறவங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் 21 ஜென்மங்கள் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதின் பெயர் அடையாளமே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி பஸ்பம் செய்து விடுறீங்க. வந்தது என்றால் தானே பஸ்பம் செய்வீங்க. கண்டிப்பாக வரும், ஆனால் பஸ்பம் ஆவதற்காக வருதே அன்றி அனுபவிப்பதற்காக இல்லை அப்படின்னு பாபா சொல்றாங்க. விடை பெறுவதற்காக வருது. ஏன்னா நான் இப்பொழுதுதான் வர முடியும் என்று கர்ம போகிற்கு தெரியும், பிறகு வர முடியாது. ஆகினால இடையிடையே வாய்ப்பை எடுத்துக்கொள்து. எப்போ இங்கோ பருப்பு வேகாது என்று பார்க்குது அப்படின்னா திரும்பி சென்றுடுது. அடுத்து தாதி தீதியை பார்த்து பாப்தாதா சொல்றாங்க, இத்தனை ஹேண்ட்ஸ் பார்த்து குஷி ஏற்படுதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கனவு கண்டு கொண்டிருந்தீர்களோ அது நடைமுறையில் நடந்துருச்சு தான் இல்லையா? இத்தனை ஹேண்ட்ஸ் வேணும், இத்தனை சென்டர் அதிகரிக்கணும் அப்படிங்கிற இந்த கனவை கண்டு கொண்டிருந்தீங்க. ஏன்னா தாதி தீதிக்கு ஹேண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற விருப்பம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே தயாரான இத்தனை ஹேண்ட்ஸை பார்த்து குஷி ஏற்படும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். பாரதத்தினுடைய குமாரிகளுக்கும் வெளிநாட்டு குமாரிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்குது? எதுவரை பட்டத்துக்கும் ஒன்றும் மதிப்பும் கிடையாது. பட்டத்தினுடைய மதிப்பு சேவையோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. படிப்பை படிச்சுட்டு அதை காரியத்தில் ஈடுபடுத்தலை. படித்ததுக்கு அப்புறமா குடும்பஸ்தனாகவே இருந்தாங்க அப்படின்னா உலகத்தில் கூட படிப்பினால என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காதவங்களும் குழந்தைகளை வளர்க்குறாங்க, கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன வித்தியாசமாச்சு? அதே மாதிரி இவங்களும் படிச்சுட்டு மேடையில் வந்துட்டாங்க அப்படின்னா படித்த படிப்புக்கு மதிப்பும் இருக்கும். ஒருவேளை இங்கே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பட்டம் தானாகவே கிடைச்சிடும். இந்த பட்டம் குறைந்ததா என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். ஜெகதம்பா சரஸ்வதிக்கு எவ்வளோ பெரிய பட்டம் கிடைச்சிருக்குது. இங்கே இருக்கிற பட்டத்தை பற்றி வார்த்தைகளால் வர்ணனையும் செய்ய முடியாது. மாஸ்டர் ஞானக்கடல், மாஸ்டர் சர்வசக்திவான் என்று
எத்தனை மற்றும் எவ்வளோ பெரிய பட்டம் கிடைச்சிருக்குது. இதில் எம்ஏ பிஏ அனைத்துமே வந்துடுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. குமாரிகளினுடைய தனித்தனி குரூப்போடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. முதலாக பாபா கேட்குறாங்க, வரம் பெற்ற குமாரிகள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு. நீங்கள் மெதுவாக செல்றவங்களா அல்லது பரப்பவர்களான்னு கேட்குறாங்க. பரப்புறவங்க அப்படின்னா எல்லைக்குட்பட்ட தரையை விடுறவங்க. எப்போ தரையை விட்டால் தானே பறப்பீங்க இல்லையா? கீழே பறக்க முடியாது. கீழே இருப்பவர்களை வேட்டைக்காரன் பிடிச்சிடுவாங்க. கீழே வந்தீங்க, கூண்டில் மாட்டிக்கிட்டீங்க, பறப்பவர்கள் கூண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் கூண்டை விட்டு விட்டீர்களா? இப்பொழுது என்ன செய்வீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வேலை செய்வீங்களா, கிரீடம் அணிவீங்களா அல்லது கூடையை சுமப்பீங்களான்னு கேட்குறாங்க பாபா. எங்கு கிரீடம் இருக்குமோ அங்கு கூடை வர முடியாது. கிரீடத்தை கழட்டினால்தான் கூடையை வைக்க முடியும். கூடையை வச்சிங்க அப்படின்னா கிரீடம் விழுந்துடும். ஆகினால கிரீடம் அணிந்தவராக ஆகணுமா அல்லது கூடையை தூக்குபவராக ஆகணுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ உலக சேவையினுடைய பொறுப்பு கிரீடம், மேலும் எதிர்காலத்தில் ரத்தனம் பதித்த கிரீடம். இப்போ உலக சேவையினுடைய கிரீடம் அணிந்தங்க அப்படின்னா உலகம் உங்களை புண்ணிய ஆத்மா, மகான் ஆத்மா அப்படின்னு நம்புவாங்க. இவ்வளவு பெரிய கிரீடம் அணிகிறவங்க கூடையை என்ன தூக்குவாங்க? 63 ஜென்மமும் கூடையை தூக்கி கொண்டே இருந்தீங்க. இப்போ கிரீடம் கிடைக்குதுன்னா கிரீடம் அணியணும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. என்ன நினைக்கிறீங்க? விருப்பம் இல்லை, ஆனால் செய்ய வேண்டியதாக இருக்குதான்னு கேட்குறாங்க. குடும்பத்தினரை திருப்திப்படுத்தி கொண்டே மெதுவாக தன்னை பந்தனமற்றவர் ஆக்க முடியும். பாபா சொல்கிறாங்க, பந்தனமற்றவர் ஆவதற்கான திட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் லட்சியம் வச்சிங்க அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட பந்தனம் தானாகவே அகன்றிடும். லட்சியம் 2 பக்கத்துக்கும் இருக்குது, வெற்றி பெற முடியாது. லட்சியம் தெளிவாக இருக்குது அப்படின்னா குடும்பத்திலும் உதவி கிடைக்கும். ஒரு காரணத்துக்காக மட்டும் குடும்பம், மற்றபடி புத்தியில் ஆன்மீக சேவை மட்டுமே இருக்குது அப்படின்னா வலுக்கட்டாயம் கூட அன்பாக மாறிடுது. அடுத்து 2வதாக, அனைத்து குமாரிகளும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி முடிவு செஞ்சிட்டிங்களா அல்லது செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எவ்வளோ காலம் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை எடுத்துக்கொள்கிறீர்களோ அல்லது பிராப்தி செய்யும் காலம் சென்று விடுது. ஆகையினால முடிவு எடுப்பதில் நேரத்தை இழக்கக்கூடாது. நினைச்சிங்க உடனே செஞ்சிங்க. இதைத்தான் நம்பர் 1 முடிவு எடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நொடியில் முடிவு எடுப்பவர் தங்க பதக்கத்தை பெறாங்க. யோசிச்சு முடிவு எடுக்கிறங்க வெள்ளி பதக்கம் பெறாங்க. மேலும் யோசித்த பிறகும் முடிவு எடுக்க முடியாதவங்க செம்பு பதக்கம் பெறுபவர்களாக ஆகிடுறாங்க. நீங்கள் அனைவருமே தங்க பதக்கம் பெறுபவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ பொற்காலத்தில் செல்லணும் அப்படின்னா தங்க பதக்கம் வேணும். ராம் சீதை ஆவதில் யாரும் கை தூக்குவது கிடையாது. லட்சுமி நாராயணனோ பொற்காலத்தை சேர்ந்தவங்க. ஆகையினால அனைவரும் தன்னுடைய எதிர்காலத்தின் ரேகையை அந்த மாதிரி போட்டுட்டீங்களா அல்லது தைரியம் இருப்பது இல்லையா? எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் பரப்பவர்கள். என்ன ஆனாலும் சரி தன்னுடைய தைரியத்தை விடாதீங்க. மற்றவர்களுடைய பலகீனத்தை பார்த்து நீங்கள் மனமுடைந்து போகாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. தெரியவில்லை, எனக்கும் அப்படி ஆகிவிடாதே. ஒருவேளை யாராவது ஒருவர் குழியில் விழுகிறார்கள் அப்படின்னா மற்றவர் என்ன செய்வாங்க? அவரும் விழுவாரா அல்லது அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வாரா? ஆகினால ஒரு பொழுதும் மனமுடைந்து போகாதீங்கன்னு பாபா சொல்கிறார். எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் அப்படிங்கிற ரெக்கைகளால் பறந்து கொண்டே இருங்க. எந்த ஒரு ஈர்ப்பிலும் வராதிங்க. வேட்டைக்காரன் பிடிக்க முயலும் பொழுது நல்ல நல்ல தானியங்களை போட்டுடுவான். மாயாவும் சில நேரம் அந்த மாதிரி செய்து. ஆகினால எப்பொழுதும் பறக்கும் கலையில் இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க.
கடந்த விஷயத்தை நினைப்பது, பலகீனமான விஷயத்தை யோசிப்பது, பின்னால் பார்ப்பது. பின்னால் பார்ப்பது அப்படின்னா ராவணன் வருவதுன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்ததாக பாப்தாதா கேட்குறாங்க, நீங்கள் சக்தி சேனை தான் இல்லையா அப்படின்னு. அனைவருடைய கையில் வெற்றி கொடி இருக்குது. உலகின் மேல் வெற்றி கொடி இருக்குதா அல்லது மாநிலத்தின் மேல் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. உலகின் அதிகாரி ஆகிறவங்க உலக சேவாதாரியாக இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட சேவாதாரி இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி. எங்கு சென்றாலும் அங்கு சேவை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக தயாராகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உலகினுடைய சக்திகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாகவே முன்னுக்கு வந்து சமர்ப்பீங்க. 2 மாதம் 6 மாதம் விடுமுறை எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க. 1 அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 10 அடி தானாகவே வைக்கப்பட்டுடும். ஓரிரு மாதம் எடுத்து அனுபவம் செய்யுங்க. எப்பொழுது ஏதாவது நல்ல பொருள் மேலே மனசு ஈடுபட்டுடுச்சு அப்படின்னா தரமற்ற உதவா பொருள் தானாகவே விடுபட்டுடும். அந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. சங்கமயுகம் முன்னேறி செல்வதற்கான காலம். பிரம்மா குமாரி ஆகிட்டீங்க, ஞான சொரூபம் ஆயிட்டீங்க. அதுவும் நீண்ட காலமாக ஆயிடுச்சு. இப்போ முன்னேறி செல்லுங்க. கொஞ்சமாவது முன்னுக்கு அடியெடுத்து வைங்க. அங்கேயே நிற்காதீங்க. பலகீனமானவரை பார்க்காதீங்க, சக்திகளை பாருங்க. செம்மறி ஆடுகளை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். செம்மறி ஆடுகளை பார்க்கறதுனால தன்னுடைய தலையும் குனிஞ்சிருது. தெரியல என்ன ஆகும் என்று பயம் ஏற்படுது. பலகீனமானவரை பார்க்கறதுனால பயப்படுறீங்க. ஆகினால அவங்களை பார்க்காதீங்க. சக்திகளை பார்த்தீங்க அப்படின்னா பயம் அகன்றுடும் பாபா சொல்கிறாங்க. வரதானம். எப்பொழுதும் தலைவன் ஆஜராக இருக்கிறார் என்று புரிந்து துணையை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபமுடையவர் ஆகுக. இணைந்த ரூபமுடையவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே தலைவன் ஆஜராக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சு துணையை அனுபவம் செய்யணும். குழந்தைகள் எப்பொழுதெல்லாம் அன்போடு தந்தையை நினைவு செய்கிறாங்கன்னா நெருக்கம் மற்றும் துணையினுடைய அனுபவம் செய்கிறாங்க. உள்ளபூர்வமாக பாபா அப்படின்னு சொன்னாங்க. மேலும் திலாராம் ஆஜராகிடுறாங்க. ஆகினால எஜமானன் ஆஜராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பினுடைய விதி மூலம் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொருவரிடம் எஜமானன் ஆஜராகிடுறாங்க. அனுபவிதான் இந்த அனுபவத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. செய்பவர் செய்விப்பவர் என்று வர்ணனை செய்கிறார்கள் என்றால் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இணைந்திருப்பவர்களாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இணைந்த ரூபமுடையவர் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாதா. ஸ்லோகன். மனதை எப்பொழுதும் ஆன்மீக மகிழ்ச்சியில் வைப்பதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான கலை. பாபா சொல்கிறாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கான கலை அப்படின்னா மனசு எப்பொழுதும் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.